ஒரு கொலை செய்கிறது எவ்வளோ பாவம், அந்த கொலையை விட மோசமானதுன்னு இஸ்லாம் ஒன்று சொல்லுது. அதுதான் குழப்பம். குழப்பம் கொலையை விட மோசமானது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. நம்ம ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் சமூக வலைத்தளங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாமல் உடனே ஷேர் பண்ணிடுறோம். சொல்லக்கூடிய நபர் யார், சொல்லக்கூடிய செய்தி என்ன, எதையுமே நம்ம பார்க்குறது இல்லை. ஏதோ ஒன்று கிடைக்குது, ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி நம்ம ஷேர் பண்ணி தருது. அது கேட்டால் சொல்லுவேன், இப்போ அந்த நியூஸ் தானே ஷேர் பண்ணேன், நானாக பண்ணலையே அப்படின்னு. அதுவும் குழப்பம் விளைவிக்கிறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் மறந்துடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், பூமியில் குழப்பம் விளைவிக்காதீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லப்பட்டால், நாங்கள் குழப்பம் விளைவிக்கலை, நாங்கள் சமாதானவாதிகள் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தான் குழப்பம் விளைவிக்கிறவங்க, அவங்க அதை உணர மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இனியாவது குழப்பம் விளைவிக்கிறது நம்ம தவிர்த்துக்குருவோம். அதுக்கு உறுதுணையாக இருக்கிறதையும் நம்ம தவிர்த்துக்குருவோம். இறைவனுடைய நல்லடியார கூட்டத்தில் நாமளும் சேர்ந்து இதனுடைய நன்மை பெற்று சொர்க்கத்துக்கு நாமளும் தகுதியுடையவங்க நம்ம ஆக்கிக்கிறோம்.